சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது பம்பாவாசனே பக்தவத்சலனே, ஸ்ரீ தர்மசாஸ்தாவை பற்றிய ஒரு அருமையான ஒரு காணொளி. பம்பாவாசனை பக்தவத்சலனை, இதுதான் இந்த காணொளியோட தலைப்புக்கும் நாம் உள்ள போவோம். பக்தவத்சலன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், பக்தர்க்காக இறங்குபவன் அப்படின்னு அர்த்தம். நாம 2 படி இறங்குனா சுவாமி 4 படி இறங்கி வந்து நம்மளுக்காக நம்முடைய காரியங்களை நடத்தி கொடுப்பார், நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், நம்மை வழி நடத்துவார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். பக்தவத்சலனா பக்தர்களுக்காக இறங்குபவன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். இதுக்கு என்ன ஒரு கதை, இதனுடைய பின்னணியில் ஒரு கதை இருக்குது. அதை சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நம்ம ஐயப்பன் அவதாரத்தில் ஐயப்பனுடைய தந்தையாக இருந்த ராஜசேகர பாண்டியன் இருக்கார் இல்லைங்களா, பந்தல மகாராஜா. அவருக்கு சபரிமலையில் இந்த இடத்துல கோவில் கட்டுங்கன்னு சொல்லி பகவான் அம்பை அந்த அம்பு விழுந்த இடத்துல கோவில் கட்ட சொல்லி சொல்கிறார். அப்போது அந்த கோவில் கட்ட போகும் பொழுது இந்த வாழை வச்சுங்கன்னு சொல்லி ஒரு குறுவாள், சின்னதாக ஒரு வாள், அது சிறிய சூரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மலையாளத்தில் சிறிய சூரிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த வாழை தன்னுடைய தந்தைக்கு கொடுத்து, இது உங்களை பாதுகாக்கும், ஆபத்து வரும் காலத்தில் இதை நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறார். ராஜசேகர பாண்டியனும் வாங்கி வச்சுக்கிறார். தினமும் அந்த வாழை தன்னோட உடையில தான் வச்சிருப்பாரு. அதை பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலை எதுவும் வரல. அப்போ இருக்கும்போது இருமுடி சுமந்து ராஜசேகர பாண்டியன் பெருவழியில் நடந்து அந்த சபரி காட்டை அடைகிறார். சபரி பீடத்துக்கிட்ட போய் அடைகிறார். அங்கே தன்னுடைய பரிவாரங்களோடு போய் தங்கி இருக்காரு. கோவில் கட்டுறதுக்கு அடுத்த நாள் ஏற்பாடுகளை செய்யணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்திரன் தேவர்களுக்கு அரசனாக இந்திரன், இவர் தாரக பிரம்மமாக இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளோட அம்சமாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவிற்கு ஆலயத்தை எழுப்பிட்டார்னா தன்னுடைய இந்திர பதவி போயிடும். ராஜசேகர பாண்டியன் இந்திரன் ஆயிடுவார். அப்போ அந்த இந்திரன் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே ஒரு காட்டுவாசி மாதிரி ஒரு வேடமிட்டு ராஜசேகர பாண்டியன் போய், மன்னா வெளியே வா, யார் இங்கே எல்லாம் கூடாரம் இருக்கிறீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, இதெல்லாம் என்னுடைய பகுதி, இது என்னுடைய வனப்பகுதி, யாரை கேட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜசேகர பாண்டியன் சண்டைக்கு வம்பா இழுக்கிறார். வா சண்டைக்கு வா, சண்டைக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ராஜசேகர பாண்டியன் இந்த நேரத்தில் யார் இப்படியெல்லாம் சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அங்கே அந்த காட்டுவாசி வேடத்தில் ஒருத்தர் நின்று கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கும் ராஜசேகர பாண்டியனுக்கும் போர் நடக்குது, சண்டை நடந்துட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்திலே ராஜசேகர பாண்டியன் புரிஞ்சுக்கிறாரு, எதிரில் இருப்பது காட்டுவாசி அல்ல, அவர் இந்திரன் அப்படிங்கிறத ராஜசேகர பாண்டியன் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ பகவான்கிட்ட அவர் கேட்குறாரு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடைவாளை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அப்போ அந்த உடைவாளை எடுத்து அந்த இந்திரன் மேலே ஏவுறார். ஏவும் பொழுது இந்திரன் நடுங்கி போயிடுறான். ஏன்னா அந்த ஏவப்பட்ட ஆயுதம் ராஜசேகர பாண்டியன் அல்ல அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. அந்த உடைவாள் அவனை துரத்துது. அவன் ஓடுறான், இங்கே காடு மேடு மலை எல்லாம் தாண்டி ஓடிட்டே இருக்கான். ஆனால் அது விடுவதாக இல்லை. இறுதியாக வேற வழி இல்லாமல் பொன்னம்பலத்தில், காந்தமலையில் பொன்னம்பல கோவிலில் வீட்டில் இருக்கக்கூடிய சாஸ்தாவை சரணடைகிறார். போய் என்னை இதிலிருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சரணடைகிறார். குருவால் அவனை துரத்தி நிற்கிது, அவனை பழி வாங்குறதுக்காக நிற்கிது. அப்போ சாஸ்தாட்ட போய் சரணடைகிறார். அப்போ சாஸ்தா என்ன சொல்றாரு தெரியுங்களா, என்னை நோக்கி தஞ்சமடைந்தவர்களை நான் காப்பாற்ற வேண்டும், நான் காப்பாற்றுவேன் என்பது உண்மைதான். ஆனா என்னுடைய பக்தனுக்கு போய் நீ ஒரு இடைஞ்சல் பண்ணிட்டு வந்திருக்க பார்த்தியா, உன்னை என்னால கூட காப்பாற்ற முடியாது. உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி, ஒரே ஆள் என்னுடைய பக்தன் மட்டுமே, நீ அவனை போய் சரணடை அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கதையை சொல்லும் பொழுதே நமக்கு உள்ளமெல்லாம் புல்லரிக்குது. பகவான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கருணையா தன்னுடைய பக்தனை தன்னை விட உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு சுவாமியை உலகத்தில் எங்காவது பார்க்க முடியுமா? அப்போ வாய்ப்பே இல்லை, எங்கிட்ட இருந்து நீங்கள் பிரயோஜனமே இல்லை, நீங்கள் நேராக போய் அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்திரன் தலதெறிக்க ஓடி வர்றான் ராஜசேகர பாண்டியன்கிட்ட. ராஜசேகர பாண்டியன்கிட்ட ஐயா சுவாமி, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் உங்களுக்கு இடையூறு பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்ரீ தர்மசாஸ்தாவுடைய தாரக பிரம்மத்தினுடைய கோவிலை தாராளமாக நீங்கள் கட்டுங்க, என்னுடைய பரிவாரங்களை, என்னுடைய
தச்சர்களை, என்னுடைய பொற்கொள்ளர்களை எல்லாரும் நான் இங்கே வர சொல்கிறேன், எல்லாரும் உதவி செய்ய சொல்கிறேன், நானும் அந்த ஆலயத்தோட பணியில் பங்கெடுத்துக்கிறேன், என்னை மன்னிச்சு இந்த உடைவாளை வந்து அமைதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜசேகர பாண்டியனுக்கு அதை விட ஆச்சரியம். பகவானே நம்மகிட்ட அனுப்பிச்சு விட்டுருக்காரா? அப்போ பகவான் வந்து அவரால் காக்க முடியாமல் ஒன்றும் இல்லை, தன்னுடைய பக்தனுடைய பெருமை உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட திரும்ப அனுப்பிச்சு விட்டுருக்காருன்னு சொல்லி அந்த உடைவாளை இப்படி கை நீட்டும் பொழுது அந்த உடைவாள் சாந்தமாய் மீண்டும் அவருடைய கைக்கு வருது. அந்த உடைவாளை வச்சுக்கிறாரு. இந்திரன் வந்து நம்ம ராஜசேகர பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ என்னன்னா, பகவானுடைய பக்தனாக நீங்கள் இருந்தால், ஸ்ரீ தர்மசாஸ்தாவினுடைய விரதத்தை சரிவர புரிந்தால், 41 நாள் விரதம் இருந்து நீங்கள் சபரி யாத்திரையை சென்றால் நீங்களும் இந்திரனாக முடியும். அந்த அளவிற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு யாத்திரை. அதனால் பகவானுடைய யாத்திரையில் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் நேர்த்தியான விரதம் இருந்து, கடந்த வாரம் ஒரு கன்னி பூஜைக்கு நான் போயிருந்தேன். அந்த கன்னி பூஜையில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முதல்ல எடுத்தோன்னா அந்த பூஜைக்கார சுவாமிக்கு வந்து ஒரு பாத பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கன்னிசாமிகளாக வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்துக்கு பாத பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்த ஒரு செயல் அப்படிங்கிறது பகவானுடைய புனிதத்தை கெடுப்பதாக இருந்தது. அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, பகவான் கோபப்பட்டுருவான், ரொம்ப கோபப்பட்டுருவான். அவன் எந்த அளவுக்கு கருணை உள்ளவனோ அதே அளவுக்கு கோபமும் உள்ளவங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா சாமியிலும் 120 சாமி 100 சாமிகளுக்கு மேலே அங்கே நாங்கள் நின்றுருந்தோம். கன்னிசாமிக்கு 4 பேர்த்துக்கு அந்த பாத பூஜை பண்ணிட்டு மற்ற சாமிகளால் நிற்க வச்சு மோட்டரை போட்டு, அந்த மோட்ரு தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி விடுவோம் இல்லைங்களா, அந்த பச்சை கலர் டியூப்பு, அந்த டியூப்பை வச்சு சாமிகளுக்கு பூரா பாதத்தில் அப்படி அடித்து எல்லாரும் அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாதத்தை திருப்பிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க பாத பூஜை பண்ணாமே இருந்திருக்கலாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல அந்த கதையை சொல்லிட்டு ஏன் எதை சொல்கிறேன் அப்படின்னா, பகவானே பக்தனுக்கு அந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறான், நம்ம ஆசாமிக்கு ஏன் இப்படி பண்ணுறோம்? எதுக்கு அவ்வளோ அவசரம்? பூஜை பண்ணுறதுக்கு லேட் ஆகும், அலங்காரம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல தனி காலையிலேயே வந்து விக்கிரகங்களை ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள் சரியான நேரத்தில் பூஜை ஆரம்பிக்காமன்றது யாருடைய தப்பு? பகவானோட தப்பா? நம்முடைய தப்பு தானே? அதை கூட புரிஞ்சுக்காம அந்த குருசாமியினுடைய கவனத்திற்கு இந்த விஷயம் போச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த மோட்டரில் அடிக்கிற மாதிரி தண்ணியை பீச்சி அடித்து பாதங்களை கழுவி அது தண்ணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கிங்க. வாங்க வாங்க வாங்க, திண்ணீரை போடு, சந்தனத்தை போடு. ஒரு ஊதுவத்தி கிடையாது, ஒரு பூக்கள் கிடையாது, ஒரு முறையான ஒரு பாத பூஜை கிடையாது. சுவாமிமார்கள் எவ்வளோ மனம் வந்து போயிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த கருணாகரன் பக்தவத்சலன், அவனுடைய பக்தர்களை நம்ம இப்படி பண்ணலாமா? நீங்கள் ₹1,00,000 செலவு பண்ணி பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த பக்தர்களை ஒழுங்காக நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? தயவு செய்து இப்படிலாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம சபரியோட பூங்காவனத்தில், சுவாமியோட பூங்காவனத்தில் பிளாஸ்டிக் பைகளை போடுறது, தேவையில்லாத இடங்களில் மலை ஜலங்களை கழிக்கிறது, அந்த பூங்காவனத்தை பூரா அசுத்தம் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையிலும் தயவு செய்து ஈடுபடாதீங்க. ஸ்ரீ தர்மசாஸ்தாவினுடைய யாத்திரை புனித யாத்திரை. சபரிமலை என்பது அது தனி இடமல்ல, அது உங்களுடைய வீடு. அந்த வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பகவானுடைய யாத்திரையை நேர்த்தியாக கடைபிடியுங்கள். பகவானுடைய பக்தர்களை தயவு செய்து காயப்படுத்தாதீர்கள். ஸ்ரீ தர்மசாஸ்தா உங்கள் எல்லோருக்கும் சகல வளங்களையும் அளிப்பார் என்று கூறி, சுவாமியே சரணமையப்பா என்று இந்த காணொளியை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.